இந்த கேள்விக்கு பதில் எனக்கும் தெரியாமல் இருந்தது. நானும் மண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். அப்போது இதுக்கான பதில் வந்து நான் தான் சொன்னேனே, பைபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். நம்ம வாசிக்க தொடங்கினா எங்களுக்கு அதை அவர் வெளிப்படுத்துவார். சீராக்கின் ஞானம் 46வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்குது. அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார், மன்னருக்கு அவருடைய முடிவை வெளிப்படுத்தினார். இப்போது நம்ம இதில் தெளிவாக பார்க்குறோம் என்னென்னா, அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார். ஸோ இறைவாக்கு உரைக்கிறது அப்படின்னா இறைவனுடைய வார்த்தையை சொல்கிறது தான் இறைவாக்கு. எந்த ஒரு இறைவாக்கினருமே வந்து தாங்களோட சுயத்தில் இருந்து எதையுமே சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு அருளப்படுறதுகளை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சபிக்கிறதோ இல்லாட்டி அவங்க செய்கிற விஷயங்களோ அதை தாண்டி ஒரு ப்ராஃபஸி, ஒரு இறைவாக்கு உரைக்கிறது வந்து இறைவனிடம் இருந்து தான் வரும். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார் அப்படின்னா அவரோட துயிலில் இருந்து எழுப்பக்கூடிய சக்தி இறைவன் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அவரை எழுப்பாட்டி மன்னனுக்குரிய சாபத்தை அவர் மூலியமாக சொல்கிறாரு. அந்த பெண்ணால் இது சாத்தியமானது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ பைபிள் பொறுத்த வரையில், பைபிளை வாசித்த பகுதி பொறுத்த வரையில் இறந்து போன ஆத்மாக்கள் வந்து யாரையுமே வந்து ஆட்கொள்கிறதுக்கு முடியாது. அப்படி ஆட்கொள்கிறதா இருந்தால் உங்களுக்கு கேள்வி நிறைய வரலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களோட குடும்பத்தினரோ யாரோ இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எப்படின்னா, அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எங்களோட சித்தியோ எனக்கு தெரிஞ்ச தம்பியோ வந்து சொன்னாங்க, பட் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் சொல்ல வரேன். எப்படின்னா, இப்போது எங்களோட உறவினரோ எங்களோட யாரோ இறந்து போனதுக்கப்புறமா நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களோட பழக்க வழக்கங்கள், சாதாரணமாக நீங்கள் ரஜினிகாந்தோ விஜய் யாரையாவது எடுத்தீங்க அப்படின்னா அவங்கள மிமிக் பண்ணக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி மாதிரி பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அவங்கள மாதிரி நடித்து காமிப்பாங்க, இப்படி சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மிமிக்ரி பண்ண முடியும். இதுக்காக வந்து அவங்களாகிற முடியாது. அதே மாதிரி ஒரு இறந்து போனவங்களை மிமிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு டெவிலால் முடியும். ஸோ அது வந்து ஒரு எமோஷனலி உங்களை அட்டாக் பண்ணுது. அதனால தான் ஜீசஸ் எப்பயுமே எதையுமே பேச விட மாட்டார், உடனடியாக அனுப்புவார். பட் அவர் பேச விட்ட சில இடங்களில் அது அவர்கிட்ட வேண்டியிருக்கே தவிர வேறு எதுவும் பண்ணலை. அதே மாதிரி பவுல் அடியார்களுக்கும் வந்து அது நீ உன்னத கடவுளின் பணியாளர் அதை சொல்லி அவருக்கு ரொம்ப நச்சரிச்சனால அவர் விரட்டினார். அவர் அதோட கன்வர்சேஷனுக்கு போகலை. ஏன் அது வந்து ஒரு இறந்த உறவினர் மாதிரி நம்மக்கிட்ட வருது அப்படின்னா, அப்படி வரும்போது நீங்கள் அதை வந்து டெவிலாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்றைக்கு டெவிலாக பார்க்குறீங்க, அது ஒரு பேயை பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் அதை துரத்தணுங்கிற முயற்சி எடுப்பீங்க. பட் என்றைக்கு அது ஒரு உறவினர் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பராக இல்லாட்டி ஒரு நபராக வரும்போது உங்களுக்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நீங்கள் அதோட கம்யூனிகேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத கவலைகள் இருக்கும். அவங்க ஏன் போனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட மனசில் தாக்கமாக இருக்கும். அதனால ஒருவேளை நீங்கள் அவங்களோட கம்யூனிகேஷன் வைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். பட் இது ஒரு ட்ராப், இது ஒரு சேட்டானிக் ட்ராப். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 1500 அதாவது 16th சென்ச்சுரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேயோட்டல் நிகழ்வு நடந்திருக்குது, நிக்கோலா ஆப்ரே அப்படின்னு. இந்த நிக்கோலா ஆப்ரே பேயோட்டல் நிகழ்வை நான் இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன். நான் ஏன் இந்த பேரை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிக்கோலா ஆப்ரேங்கிற இந்த பேயோட்ட நிகழ்வு ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக நடக்கப்பட்டது. 2 போப்ஸ் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்த எக்ஸாசிசம் நிகழ்வை அங்கீகரிச்சிருக்குது. சர்ச்சில் பொதுவெளியில் ஃப்ரான்ஸ் நகரத்தில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் மேலே பார்த்து சில பிரட்டஸ்டாண்ட் குருக்கள் கூட மாறின ஒரு பெரிய பேயோட்ட நிகழ்வு. இந்த பேயோட்ட நிகழ்வோட ஒரு சின்ன சாராம்சமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேயோட்ட நிகழ்வில் நவம்பர் மாதம் ஓல் சோல்ஸ் டே, இறந்த ஆத்மாக்களுக்கான அந்த நாளில் தாத்தாவோட கல்லறையில் போய்ட்டு அவருக்காக செபிக்க போன நேரம் அவங்களோட தாத்தா அப்பியர் ஆகி அவங்க முன்னாடி வந்து நான் தான் உங்களோட தாத்தா, அந்த பெண் பயந்து ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த தாத்தா காட்சி கொடுத்து அந்த பெண்ணோட அந்த புத்தகத்தில் இருக்கிற அதை நான் அப்படியே சொல்கிறேன், அச்சசல் அவங்களோட தாத்தாவே தான். நான் உயிரோடு இருக்கும்போது என்னால் ஒரு பில்கிரிமேஜ் போக முடியாமல் போயிடுச்சு, அதனால நீங்கள் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதை வந்து அது அவங்களோட தாத்தாவே இல்லை, அது ஒரு டீமன். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைமில்
நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை இன்னொரு ஆளாக அறிமுகப்படுத்துறது. ஏன்னா சேட்டன் வந்து ஃபாதர் ஆஃப் லைஸ், பொய்களின் தந்தைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு யாரை மாதிரி வேணாலும் மிமிக் பண்ணலாம். ஏன்னா எவ்ரிடே லைஃப்பில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களோட கேரக்டர்ஸ், எங்களோட பழக்க வழக்கங்கள் எங்களோட நண்பர்களுக்கு கூட தெரியும். நாளைக்கு உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இல்லாத டைமில் உங்களை மாதிரி நடக்க சொன்னால் நடந்து காமிப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட இடங்கள் இருக்கிறனால அந்த டெவிலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு வீக்கான பாயிண்டில் யாருக்குள்ளேயாவது உள்ளே வந்தால் தன்னை அடையாளப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு ஃபேக்கான மாஸ்க்கை போடுறது. ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க மக்களே. நான் சொல்கிறேன், இது வந்து நான் சொல்கிறது கிடையாது, நான் திருவிவிலியத்திலிருந்து எடுத்து சொல்கிற உண்மை தான். புத்தகத்தில் இருக்கிறது அவ்வளவுமே உயிருள்ள வார்த்தைகள், என்றைக்குமே இதை ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ இல்லாட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப கவனமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். எக்ஸோசியம் பண்ணக்கூடிய ஒரு ஃபாதருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அது உங்களோட உறவினராக இருக்க முடியாது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களோட உறவினராக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்படி இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் வர முடிஞ்சால் எல்லாரும் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி கிடையாது. அதுக்கான எந்த சாத்தியக்கூறுகள்லையும் பைபிளில் கிடையாது. இயேசுவும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆத்மத்தையுமே வந்து ஓட்டுனதாகவும் சிலரில் ஓட்டுனதாகவும் எங்கேயுமே எந்த குறிப்புகளுமே கிடையாது. அதனால் சேடன் எப்பயுமே டிசீவ் பண்ணுவீங்கள, ஏமாற்றும். அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போது இந்த தகவல் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வீடியோவாக பதிவிடுறேன். அண்ட் இந்த தகவலுக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் நோவாக்கு அப்புறம் என்ன நடந்தது, சில டீமன்ஸ் எப்படி வந்தது, அதுகள் பற்றியும் இதை பற்றி இன்னும் விரிவாக்கமாக பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறேன். அது இல்லாமல் மற்ற விஷயங்கள், அதில் இருக்கிற ரொம்ப அழகான கதைகள், நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்களையுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நான் வருகிற நாளில் நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை மகன் தூயாவின் அருளால் காட் பிளஸ் யூ. நற்செய்தியை பகிருங்க.